தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி ரிப்போர்ட்டர்ஸில் சார் இந்த மாதிரி நீங்கள் என்ன ரிசைன் பண்ணுறீங்களாமே, என்ன புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களாமே அப்படின்லாம் கேள்விகள் மேல் கேள்விகளாக அவர்கிட்ட வைக்கும்போது இன்றைய நிலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் புதியதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற தமிழ்நாட்டில் அப்படின்னா பாஜகவை எதிர்த்து நின்று அண்ணாமலை பாஜகவோட பி டீமாவே நீங்கள் இங்கே உருவாக்கப்படுறீங்க. ஜென்சி தமிழகத்தில் புதுசாக ஒருத்தர் யார் ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் பொதுமக்களை பார்த்து நன்றி தெரிவிக்கிறதுக்கோசம் போனார். 5000 பேர் தான் ஆக்கியபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு பாஸ், குழந்தைங்களுக்கு அனுமதி இல்லைன்னாங்க. பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. அதாவது இவர் திமுக அதிமுகக்கு மாற்றா நான் ஒரு தூய சக்தியாக இருப்பேன் அப்படின்னாரு. 2 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ்ஸை நிறுத்திட்டு குழந்தையோட வயசானவர்கள் எல்லாருமே குடும்பத்தோடு இருக்கும் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்தவங்க எல்லாமே பேட்டி கொடுத்துருக்காங்க. கொடூரமாக இருக்குங்க இந்த ஆட்சி அப்படின்ட்டு. விஜய் மேல் வெறுப்பிய விஜய் நேற்று பேசினாரு. எப்படி பேசினார் அப்படின்னா, விஜய் அவர் இன்னும் அந்த சினிமா நடிகனாகவே தான் இருந்திருக்கிறார். இன்னும் தான் ஒரு ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக சமூக வலைதளங்கள் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இப்படி ஒரு தகவல் பரவினே இருக்குது. நியூஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் நடந்துருக்கு. இது நேற்றுலேருந்து ஒரு 2 நாள் இருந்துச்சு. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போச்சு. ஏன்னா நேற்று தான் அவர் டெல்லிக்கு விமானம் ஏறத்துக்கோசரம் விமான நிலையம் வந்திருக்கார், டெல்லி போகிறதுக்கோசரம். அப்போ ரிப்போர்ட்டர்ஸில் சார் இந்த மாதிரி நீங்கள் என்ன ரிசைன் பண்ணுறீங்களாமே, என்ன புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களாமே அப்படின்லாம் கேள்விகள் மேல் கேள்விகளாக அவர்கிட்ட வைக்கும்போது அப்போ உடனே ஒரு வார்த்தத்தில் 2 நாள் போகிறேங்க, நான் 2 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னா. ஒன்று அவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறதில்ல, இல்லை ரிசைன் பண்ண போகிறதில்லனா, இல்லைங்க நான் ரிசைன் பண்ணலை, நான் சும்மா போகிறேன்னு சொல்லியிருக்கேன், இல்லை நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன், நான் அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்கிறேன், நான் 2 நாள் கழித்து சொல்கிறேன்னா அப்போ அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது கட்சி ஆரம்பிக்கிறதாக. போயிருப்பார், டெல்லிக்கு போயிட்டு இன்றைக்கி போய் சேர்ந்துட்டார். போயிட்டு இன்றைக்கி ரெசிக்னேஷனே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிவி சேனல்ஸ்லாம் இன்னும் கன்ஃபார்ம் நியூஸாக வரல. பட் டிவி சேனல்ஸ்லாம் போயிட்டு நிதின் நபின் அப்படின்றவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார் பிஜேபிக்கு, ஆல் இண்டியா பிஜேபி பிரசிடெண்ட்டு. அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட இவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. ராஜினாமானா அந்த கட்சியிலேருந்து விலகுவதாக லெட்டர் கொடுத்துருக்கிறதா தகவல் வருது. இதுக்கப்புறமா அமித்ஷா அவர்களை போய் மீட் பண்ணுறதுக்கோசம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார். போய் மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது. இப்போ ரெசிக்னேஷன் இங்கே கொடுத்துட்டா இப்போ போய் அமித்ஷா கிட்ட பேசுகிறார். அமித்ஷா இல்லை நீ ரெசிக்னேஷன் வாபஸ் வாங்க, அதெல்லாம் கிடையாது, நீ இருக்கணும், நான் உன்னை தலைவராக போடுறேன் தமிழ்நாட்டுக்கு, நீ தான் ரன் பண்ணணும் கட்சியை அப்படின்னு ஒரு வார்த்தை அமித்ஷா சொன்னாலும் அப்படியே அந்த ரெசிக்னேஷனை ஹஷப் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால தான் இது வரைக்கும் அஃபிஷியலாக எதுவுமே ரெசிக்னேஷன் அவர் கொடுத்ததை வரலை. அப்படி ஒரு தகவல் வந்துச்சுன்னா உடனே அவர் மாநில தலைவராக போடப்படலாம். ரைட். இப்போ விஷயம் என்னன்னா, இன்கேஸ் இவருடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைய நிலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் புதியதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற தமிழ்நாட்டில் அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஜகவை எதிர்த்து நின்று அண்ணாமலையால் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பிக்கிற வரை இருந்திருந்தால் அவர் மெயிலே அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் லெட்டர் கொடுக்க வேண்டியதில் இல்லை, அங்கே போய் பேரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்னன்னா, ஒன்று இங்கே தமிழகத்தில் பாஜக பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அண்ணாமலை இருக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு. தேர்தலில் வெற்றி பெறலனாலும் ஓட்டு வங்கி கணிசமாக ஏறுச்சு நம்ம பாஜகவுக்கு தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஆனால் அவர் மாற்றப்பட்டதுக்கப்புறமா இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு இப்போ பாஜக பற்றி ஓட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த வாட்டி மேஜர் ஸ்வீப் யாருன்னா தாவேகா, விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். 2 வருஷம் தான் ஆச்சு விஜய் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே ஃபுல் ஸ்வீப். ஏன்னா ஜென்சி பசங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. ஜென்சி பசங்க விஜய்க்கு போகிறதுக்கு முன்னால் அண்ணாமலை இங்கே தலைவராக இருக்கும்போது அண்ணாமலையை தான் கொண்டாடினாங்க நிறைய ஜென்சி பசங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் அவர் மாற்றப்பட்டுட்டார்.
அவர் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து அவருடைய மனைவி பேரில் பெங்களூர் கர்நாடகாவில் வந்து பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை சேர்த்துட்டாரு. அதாவது திமுக கிட்டேருந்து பணம் பெற்று அங்கே வந்து சொத்து சேர்த்துட்டார் அப்படின்ட்டு அலிகேஷன்ஸ் அவர் மேலே வச்சுருந்தாங்க. அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அமித்ஷாக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் மேலே அலிகேஷன் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் தமிழகத்தில் பாஜகன்னு ஒன்று வந்து வெளிப்படையாக நல்ல முன்னேற்றத்துக்கான காரணமாக இருந்து நல்ல வெளியில் தெரிகிற அளவுக்கு இருந்ததுக்கு அண்ணாமலை தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரைட். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் வந்து இப்போ அங்கே போய் ரெசிக்னேஷன் கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. ரெசிக்னேஷன் கொடுத்துட்டால் ரைட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே அப்படின்னா இங்கே வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நான் முதல்ல சொன்னது தான். இங்கே வந்து பாஜகவை பகைத்து கொண்டு அண்ணாமலையால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புது கட்சி ஆரம்பித்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கி வந்து அதுக்கு ஃபண்டு தேவை. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணனாலும் இல்லை ஒரு ஊர்வலம் போகணும் அப்படின்னு நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஃபண்டு தேவை. ஃபண்டு தேவைன்னா அப்போ உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்கள் மேலே அலிகேஷன் நீங்கள் பல கோடி ரூபாய்க்கு வந்து சொத்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அலிகேஷன்ஸ் தான் இருக்குது வழியே. நீங்கள் உங்களுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் வந்து என்ன அந்த அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட கார் கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அது கொடுத்துருக்கீங்க. அப்படி உங்கள்கிட்ட பொருளாதாரம் வீக்காக இருக்கிற ஆள் நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த பிரச்சாரம்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யாருன்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் யாருன்னா பெரிய ஆட்கள் தொழிலதிபர்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் பாஜகவை பகைத்து கொண்டு வந்து இங்கே தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு உண்மையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யார் ஃபண்டு பண்ணுறதுக்கு வராங்களோ அவங்கள தேடி இன்கம் டேக்ஸ் ரெய்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து ரெய்டு கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க என்ன அப்படின்றது உங்களை நோண்டி எடுத்துருவாங்க. புரியுதா? ரெண்டாவது, அப்படியே உங்களுக்கு வந்து பரவாயில்ல காசுலாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா கூட இல்லை பாஜகவோட பி டீமாகவே நீங்கள் வந்து இங்கே உருவாக்கப்படுறீங்க. ஜென்சி பசங்களாம் கவர் பண்ணுறதுக்கோசம் இன்றைக்கி விஜய் வந்து தாவேகா மூலமாக கவர் பண்ணுறாரு, அதனால் நீங்கள் கவர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உங்களை பாஜகவே ஒரு பி டீமாக இங்கே உருவாக்கி பண்ணியிருந்தாலும் அப்படி பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு தமிழகத்தில் புதுசாக ஒருத்தர் யார் ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் சஸ்டெயின் பண்ண ரொம்ப கஷ்டம். அது துளிர் விடுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஜென்சி பசங்க அவங்க ஓட்டில் தான் வந்து விஜய் இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்கார். அது அந்த அப்புறமா வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்களே குழந்தைங்களாம் அவங்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெலாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஓட்டு விஜய் போட வச்ச ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதனால் விஜய் வந்து ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னா எல்லாருமே இந்த ஜென்சி பசங்களும் இந்த குழந்தைகளும் சொல்லி தான் அவரே ஒத்துக்கினார். அவங்களால தான் அவர் ஓட்டே வந்துச்சு. இன்றைக்கி அந்த நிலைமையில இன்றைக்கி வேவ் பார்த்திங்கன்னா வந்து அந்த அலை இன்றைக்கி விஜய் பக்கமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த ஒரு சூழல் நீங்கள் ஒரு புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே இப்போ வந்து ரொம்ப 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 கஷ்டம் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை அவர்கள் அவர் ராஜினாமா செஞ்சாலும் வீட்டில் இருந்துட்டு இந்த விஜயுடைய அரசியல் எப்படி பயணம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு பக்காவாக ஒரு வருடம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஜயுடைய தாவேகா ஆட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டி அப்போது நீங்கள் அரசியல் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சின்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அல்லது நீங்கள் பாஜகவில் ஒரு மீண்டும் தலைவராகிட்டு இதே தமிழக பாஜகவில் தலைவராகிட்டு நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து விஜயை பற்றி அவருடைய கட்சியை பற்றி அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லி வந்துனே இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் பாஜகவை வளர்க்கலாம். ஆனால் புதுசாக ஒரு கட்சியை வந்து நீங்கள் ஆரம்பித்து வளர்க்கலான்னா மிக 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 கடினம். அதனால் கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேற்று திருச்சி கிழக்குக்கு சென்றிருந்தார். அங்கே பொதுமக்களை பார்த்து நன்றி தெரிவிக்கிறதுக்கோசம் போனார். சாயந்தரமாக 4 மணிக்கு மேலே தான் அந்த மீட்டிங்கே ஆரம்பித்தாங்க. அந்த 5000 பேர் தான் ஆக்கியபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு பாஸு, குழந்தைங்களுக்கு அனுமதி இல்லைன்னாங்க. அதெல்லாம் ஒரு போகஸ் தான். நானும் நினச்சா ஐயோ குழந்தைங்களாம் அனுமதிக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் அனுமதி இல்லைன்னாங்க. அங்கே பார்த்தா ஊர்பட்ட குழந்தைங்க இருக்குது. அப்புறம் பெண்கள் கூட்டமாகவே இருந்துச்சு. ஆனால் கர்ப்பிணி பெண்களாக என்னத்தில் பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. குழந்தைங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க. ஆனால் அலோவ் பண்ணிட்டாங்க. அது என்ன கதையே இருந்துச்சு. ஆனால்
பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. அதாவது இவர் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா நான் வந்து ஒரு தூய சக்தியாக இருப்பேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த தூய சக்தி சுயநல சக்தி ஆயிடுச்சு. நேற்று சாயந்தரம் வரத்துக்கோசரம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பஸ்ஸை நிறுத்திட்டு குழந்தையோட வயசானவர்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு இருக்கும் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு 2 கிலோமீட்டருக்கு மேலே அந்த நடு வெயிலில் வந்து நடந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து நடந்து வந்தவங்க எல்லாமே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. யாருக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க? அங்கே இருந்தக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் அப்புறமா மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்ஸ்லாம் வந்து பேட்டி இந்த கொடூரமாக இருக்குங்க இந்த ஆட்சி அப்படின்ட்டு விஜய் மேல் வெறுப்பு ஏறிய அளவில் அவங்க பேசுங்க. ஏன்னா நடக்கிறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வெயிலில் வந்து வயசானவங்களாம் நடந்து போகிறாங்க, குழந்தைய வச்சு நடந்துடும். அவங்களாம் நேற்று ரொம்ப தீத்துட்டாங்க. ரைட், இது ஒன்று அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அவப்பேர் ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது, விஜய் நேற்று பேசினார். எப்படி பேசினார் அப்படின்னா, விஜய் நேற்று மேடையில் பேசும்போது அரசியல் மேடை நன்றி சொல்கிறதுக்கோசம் வந்திருந்தாலும் அவர் இன்னும் அந்த சினிமா நடிகனாகவே தான் இருந்திருக்கிறார். இன்னும் தான் ஒரு முதல்வர் ஆனதை அவர் ஞாபகத்தில் கொள்ளவில்லை. மறந்துட்டாரா தான் முதல்வர்ன்றத்தில். ஒரு படு கீழ்த்தனமான பேச்சாக இருந்துச்சு. அதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் போகிறவங்க பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு, ஒரு மேடை நாகரிகம்னு இருக்குது. அங்கே பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பேசும்போது ஆப்பு இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னா இவர் எவ்வளோ தரம் கட்டு பேசுகிறார். நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கிறீங்க விஜய். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கேன், உங்கள் பேச்சில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் சொல்கிறீங்க வண்டு சிண்டுங்கள்லாம் அப்படின்றீங்க. அப்புறமா வந்து நிர்வாகம்லாம் பொறுப்பில்லை ஒரு மாதிரி மிரட்டுற தோணியில் சொல்கிறீங்க. இது எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குங்க. உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் உங்கள் பேச்சை நீங்கள் வந்து திருத்திக்கலைன்னா உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் இல்லை உங்கள் தொண்டர்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்களும் இதே மாதிரியே வண்டு சிண்டு அப்புறமா வந்து ஆப்பு இந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னா அது நல்லா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு பேச்சு. இனி வரும் காலங்கள் யாது நீங்கள் உங்களுடைய பேச்சை வந்து கொஞ்சம் நாகரிகமாக மாற்றிக்கினீங்கன்னா இந்த பதவி உங்களுக்கு தக்க வைத்து கொள்ளலாம். எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ இல்லை ஜெயலலிதா இருந்தாங்களோ அவங்களாட்டும் உங்களுக்கு வச்சுக்கலாம், சொல்லலாம். நீங்கள் ரைட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் நடிகைங்களா இருந்ததுனால அவங்க வந்து சஸ்டெயின் மக்கள் மத்தியில். ஆனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி நல்லா போனோன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே இருக்கும். ரைட். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களே ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆறுமுகம் மங்கலம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஜெயபால் இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணை வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சட்டம் ஒழுங்கு சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்தால் சுத்தமாக செய்வாங்க. நீங்கள் 22 நாள் ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஒயின் ஷாப்பில் இருக்கிற 10 ரூபா குறைக்க முடியல, அது விட்டுருங்க. இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸு பியூரோக்ராட்ஸ் எல்லாமே மாற்றிருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நேற்று கூட நீங்கள் மீட்டிங்கில் பேசும்போது நான் இதனால தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாற்றிட்டேன், எல்லாம் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பக்காவாக இருக்கும் சொன்னது இந்த மாதிரி ஒரு பெண் வேலைக்கோசம் கேட்டு போயிட்டு காசு கொடுக்க போய் கடைசியில் அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கன்னும் போது யோசிங்க மிஸ்டர் விஜய். இதே நிலைமை போயினே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாக்களித்த பெண்களுக்கு வெறுப்பு வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்கள் வந்து வெறுப்பு வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை. ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி மேலேயும் யார் மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடுச்சா அது வந்து ஒரு வைரஸ் ஆட்டம் பரவினாக ஒட்டு மொத்தமாக பெண்கள் வெறுக்கிற அளவுக்கு ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.